திருட்டில் பல வகைகள் உண்டு. திருப்பூரில் ஒரு வினோத திருட்டு நடந்திருக்கிறது. ஆம்னி காரில் வந்த 2 பேர் ஆடுகளை திருடியிருக்கிறார்கள். அதை பார்த்த பொதுமக்கள் அவர்களை பிடித்து தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தவறு யார் மீது? ஆடு திருடுவதற்காக ஆம்னி காரில் வந்த நபர்கள் தாக்கப்படும் காட்சிகள் இவை. சாட்டையால் அடித்த பொதுமக்கள் இவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆடு திருட வந்த நபர்கள் பொதுமக்களிடம் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சென்னிமலை சாலையில் சாவடி பகுதியில் டீக்கடை நடத்தி வருபவர் ராசன். தனது கடைக்கு எதிரில் உள்ள காட்டில் 5க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை வளர்த்து வந்தார். வியாழக்கிழமை காலை ஆம்னி கார் ஒன்று ஆடுகள் கட்டப்பட்டிருந்த பகுதிக்கு வந்து நின்றுள்ளது. சந்தேகமடைந்த ராசன் காருக்கு அருகில் சென்று பார்த்தபோது காருக்குள் 3 ஆடுகள் இருந்துள்ளன. காருக்குள் இருந்தது யாருடைய ஆடுகள் என்று கேட்டபோது ஓட்டுநர் காரை வேகமாக கிளப்ப ராசன் தனது சைக்கிளை காருக்கு முன்பு தள்ளிவிட்டார். காரின் முன்பகுதியில் சிக்கிய சைக்கிளை தள்ளிக்கொண்டே கார் காங்கேயம் நோக்கி வேகமாக சென்றது. கார் சென்ற திசையில் உள்ள நண்பர்களை உள்ளூர்காரர்கள் போன் மூலமாக தகவல் கொடுத்துள்ளனர். நல்லிக்கவுண்டன் வலசு பிரிவு அருகே கார் சென்றபோது கிராம மக்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி காரை நிறுத்தினர். ஆடுகள் குறித்து கேட்டபோது காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதுடன் தப்பிக்கவும் முயன்றுள்ளனர். மேலும் ஆடுகளின் கயிறுகள் வெட்டப்பட்டிருந்ததால் அவை திருடப்பட்டவை என்று தெரிந்து கொண்ட பொதுமக்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கினர். சிலர் சாட்டையால் இருவரையும் அடித்து உதைத்துள்ளனர். உண்மையை கூறும்படி மிரட்டியுள்ளனர். சம்பவம் குறித்து காங்கேயம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்கள் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் இருவரும் பெருந்துறை அருகே உள்ள ஈங்கூர் பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் மற்றும் கோவிந்தசாமி என்பது தெரிய வந்தது. இருவரும் இதுபோன்று வேறு எங்காவது ஆடுகள் திருடியுள்ளார்களா என்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கேயம் தாலுகாவில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் வந்து மர்ம நபர்கள் ஆடுகளை திருடிச் செல்வது தொடர்கதையாக நடந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.